காட்டுங்க ஐயா. 26 பேர் கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார்கள். 26 பேர். 25 பேர் இந்தியர்கள், ஒரு நேபாள், 26 பேர். அவங்க எல்லாரும் யாருங்க ஐயா? கர்நாடகா, ஹூப்ளி, ஷிமோகா, நம்ம ஆந்திர பிரதேஷ் நெல்லூர்காரரு, இவங்க எல்லாம் டூர் போறாங்க. எல்லாம் அந்த கோடை கால விடுமுறைக்காக. புதிதாக திருமணமாகி போனவங்க இருக்கிறாங்க, ஹனிமூன் போனவங்க இருக்கிறாங்க, திருமணமாகி ஒரு வாரம் ஆன நேவி ஆபீசர் அவங்க இருக்கிறாங்க. ஷிமோகால இருந்து காஷ்மீருக்கு போய் பார்க்கணும், இதுவரைக்கும் போனதே இல்லைன்னு போன கணவன் மனைவி, 2 குழந்தைகள், 4 பேர். அவங்க 26 பேர்த்தையும் கொடூரமாக தீவிரவாதிகள் மதத்தினுடைய பெயர்ல, நீ எந்த மதம், நீ இஸ்லாம் மதமாக இருந்தா குர்ஆன்ல இருந்து 2 வார்த்தையை படி, உனக்கு தெரியாதா? அப்ப நீ இந்து மதம், இங்க வந்து நெல்லு. அவங்கள முட்டிங்கால் போட வச்சு இந்த ISIS தீவிரவாதிகள் எப்படி எக்ஸிகியூஷன் ஸ்டைல் முட்டிங்கால் போட வச்சு மண்டையில, பின் மண்டையில சுடுவாங்களோ அது போன்று கொன்று குவிக்கப்பட்டிருக்கின்றார். அதையும் நாம் கண்டித்து நின்று கொண்டிருக்கின்றோம். காரணம், இதை நாம் ஏற்றுக்கொள்ள மாட்டோம். எல்லா இஸ்லாமியர்களும் தீவிரவாதிகள் இல்லைங்க ஐயா. இஸ்லாமில் அதை தவறாக புரிந்து கொண்டவர்கள் சில தீவிரவாதிகள் இருக்கிறாங்க. அவர்களால் இஸ்லாம் மதத்துக்கே கெட்ட பேர், எல்லோருக்குமே கெட்ட பேர். 26 பேர் அப்பாவிகளை கொண்டிருக்கின்றார்கள். அதையும் ஒரு நாடாக நாம் ஒன்றாக இணைந்து நின்று கொண்டிருக்கின்றோம்.